வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டவருக்கு என்றுமே தாகம் இராது. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் ஆண்டின் பொதுக்காலம் 17ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். தன்னிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து உண்ணும் அன்பான உள்ளங்கள் உலகத்தில் ஏராளம். இன்றைய நற்செய்தியும் பெருந்தன்மையோடு பகிர்ந்து கொண்ட சிறுவன் ஒருவன் இருக்கின்றான். அவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன. அந்த சிறுவனைப் போல இயேசுவால் நாமும் இனம் காணப்பட்டு தாராளமான செயலை செய்ய அழைக்கப்படுகின்றோம். பகிர்ந்து வாழ்ந்தால் இந்த உலகிலே என்ன நன்மைகள் நிகழும்? நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிரும்போது சகோதர அன்பு உருவாகும். நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிரும்போது உறவுகள் நிலைத்து நிற்கும். நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிரும்போது அன்பின் கருவிகளாக செயல்படுகின்றோம். மனித வாழ்வின் அழியாத செல்வம் தன்னுடையதை பகிரும்போதுதான் வெளிப்படுகின்றது. இன்றைய நற்செய்தியில் இயேசு 5000 பேருக்கு அப்பம் பகிர்ந்தளித்த நிகழ்வு நம்முடைய வாழ்விலே எதை கற்றுத்தருகின்றது? இந்த நிகழ்வு கடவுளின் வியத்தகு தாராளமான மனதின் வழியாய் மனிதர்களின் உணவு பசியை மட்டுமல்லாமல் ஆன்ம பசியையும் நிறைவு காண செய்யும் ஓர் அழைப்பாக இருக்கின்றது. இறைவன் நமக்கு எதை கொடுத்தாலும் அளவிட முடியாமல் வாரி வழங்கி நிறைவுடன் கொடுப்பவராக இருக்கின்றார். நாம் நினைப்பதை விட நம்முடைய தேவைகளுக்கு அதிகமாகவே கொடுக்கின்றார். அதை நாம் பிறரோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என இறைவன் விரும்புகின்றார். அடுத்தவரின் நலனை கருதி நம்மிடமுள்ள திறமைகள், பொருட்கள், மதிப்பீடுகளை பிறரோடு பகிரும்போது இறைவன் பல மடங்காக நம்மை பலுகி பெருக செய்கின்றார். துன்பத்தால் வாடும் சகோதர சகோதரிகளுக்கு உதவிக்கரம் நீட்டும்போது வாழ்வு தரும் இறைவன் நம்மை அற்புதங்களால் நிறைக்கின்றார். இந்த உலகம் அமைதியாக இயங்குவதற்கு நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு போன்றவைகள் அவசியமாகின்றது. அதுபோல ஒரு நல்ல சமுதாயம் நிம்மதியாக செயல்பட மக்களுக்கான நல்ல திட்டங்களும் வளர்ச்சிக்கான முன்னெடுப்புகளும் தேவையாகின்றது. ஒரு தனி மனிதன் அனைத்திலும் திருப்தியுடன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நல்ல உடையும் இருப்பிடமும் இருந்தால் போதாது. அவனுக்கு அடிப்படை தேவையாக பூர்த்தி செய்ய நல்ல உணவு தேவை. உயிரினங்கள் வாழ்வதற்கும் ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ உணவு இன்றியமையாததாக இருக்கின்றது. பசிதான் இந்த உலகிலே இயந்திரமான வாழ்விலே நாமும் ஒருவர் என்ற உணர்வை ஏற்படுத்துகின்றது. நம்மால் பிறரோடு பகிர்வதற்கு தடையாக இருப்பது எது? இந்த உலகம் இன்னும் பல வகையான பசிகளால் நிறைந்திருக்கின்றது. அவர்கள் மீது நாம் இரக்கம் காட்ட வேண்டும், இருப்பதை பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதை அன்பின் அன்னையாம் அன்னை தெரசா தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வின் வழியாக நம்மை சிந்திக்க அழைக்கின்றார். ஏழைகள், ஒன்றும் இல்லாதவர்கள், அன்றாடம் வாழ்வதற்கே கஷ்டப்படுகின்றவர்கள் எவ்வாறு தாராளமான உள்ளத்தோடு செயல்படுகின்றார்கள் என்பதை இந்த நிகழ்வு நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றது. ஒரு பெரியவர் அன்னை தெரசாவிடம் வந்து, கல்கத்தாவிலே ஒரு ஏழை இந்து குடும்பம், அங்கே அவர்களுக்கு 8 குழந்தைகள் இருக்கின்றார்கள். வெகு நாட்களாக எதையும் சாப்பிடாமல் பசியால் வாடுகின்றார்கள். ஏதாவது உதவி செய்யுங்கள் அன்னையே என்று சொன்னார். அந்த குடும்பத்தை சந்திப்பதற்காக அன்னை ஒரு அரிசி மூட்டையை எடுத்துக்கொண்டு சென்றார். அந்த ஏழை வீட்டிலே பசியால் வாடி சோர்ந்து போயிருந்த குழந்தைகளை கண்டார். அன்னை கொடுத்த அந்த அரிசி மூட்டையை நன்றியோடு வாங்கிய அந்த வீட்டின் தாய் அதை 2ஆக பிரித்தார். பாதியை அங்கேயே வைத்துவிட்டு
மீதியை எடுத்துக்கொண்டு அந்த ஏழை பெண்மணி வீட்டிற்கு வெளியே சென்றார். சிறிது நேரம் கழித்து அந்த ஏழை பெண்மணியிடம் அன்னை தெரசா ஆர்வமாய் கேட்டார், எங்கே சென்றீர்கள்? பாதி அரிசியை என்ன செய்தீர்கள் என்று. அதற்கு ஏழை பெண்மணி பதிலளித்தார், பக்கத்து வீட்டில் வாழும் ஏழை இஸ்லாமிய குடும்பத்திலும் பல குழந்தைகள் இருக்கின்றார்கள். அவர்களும் பசியால் வாடுகின்றார்கள். அவர்களோடு பகிர்ந்து கொண்டேன் என்றார். என்னால் இந்த பையில் இருக்கும் பாதி அரிசியை வைத்துக்கொண்டு எனது குடும்பத்தை நடத்தி செல்ல முடியும் என்றார். இத்தகைய பெருந்தன்மை நம்மில் இன்று இருக்கின்றதா? நம்முடைய பகிர்தல்கள் குடும்பங்களை கடந்து, நிறங்களை கடந்து, மதங்களை கடந்து இருக்கின்றதா? இறைவன் வழங்கிய பல திறமைகளையும் கொடைகளையும் வளங்களையும் ஆசீர்வாதங்களையும் பிறரோடு நாம் பகிர்ந்து கொள்கின்றோமா? இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினரான எலிசாவிடம் பல நல்ல செயல்களை செய்யும் ஆற்றல் வெளிப்படுகின்றது. ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் விளைந்த முதற்கனியான விளைச்சலான தானியத்தில் உருவாக்கிய வார்கோதுமை அப்பங்களையும் தானிய கதிர்களையும் கடவுளுக்கு படைக்க கொண்டு வருகின்றார். பொதுவாக அவ்வாறு கொண்டு வரப்படும் காணிக்கைகள் சேகரிக்கப்பட்டு அங்கே பணி செய்யும் குருக்கள் இறைவாக்கினர்களால் பகிர்ந்து கொள்ளப்படும். இறைவாக்கினரான எலிசா அதை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்க சொல்கின்றார். இதனால் அவரின் தாராள குணம் வெளிப்படுகின்றது. அங்கிருந்த பணியாளர் இந்த காணிக்கைகளை 100 பேருக்கு எப்படி பரிமாறுவேன் என தயக்கம் காட்டுகின்றார். எலிசா அவற்றை மக்களுக்கு வழங்க பணிக்கின்றார். மக்கள் நிறைவாக அனைவரும் பகிர்ந்து உண்டாலும் அங்கே மீதியும் இருக்கின்றது. இந்த பகிர்வின் வழியாக ஆண்டவரின் பல நல்ல செயல்கள் எலிசா மூலமாக நிறைவேறுகின்றது. இதைதான் இன்றைய நற்செய்தியிலும் இயேசுவின் வார்த்தையை கேட்க நம்பி வந்த மக்களுக்கு அவர்களின் பசி அறிந்து முதன்மையாக இயேசு உணவினை வழங்குகின்றார். இன்றைய 2ஆம் வாசகத்தில் எபேசியர் 4ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 1-6 வரையுள்ள இறைவார்த்தையில் தூய பவுல், ஆண்டவர் பொருட்டு நான் உங்களை கெஞ்சி கேட்கின்றேன் என நல்ல வாழ்வியல் மதிப்பீடுகளை கொண்டு வாழ அழைக்கின்றார். இறைவனால் அழைக்கப்பட்ட நாம் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்துடன் அதிகாரம் ஆணவத்தை களைந்து கனிவோடும் பொறுமையோடும் அன்போடும் அமைதியோடும் உறவுகளை வளர்த்து மனித மதிப்பீடுகளால் இறைவனை நிறைவாக காண அழைக்கின்றார். இன்றைய நற்செய்தியிலும் கூட பெருந்திரளான மக்கள் இயேசுவை காண்பதற்கும் அவரை பற்றி அறிவதற்கும் சுகம் பெறவும் பின்தொடர்கின்றார்கள். தாங்கள் அனுபவிக்கும் துன்பங்களிலும் வாழ்வியல் பிரச்சினைகளிலும் இயேசுவால் தங்களுக்கு தீர்வு காண முடியும், திருப்தி அடைய முடியும் என இயேசுவை காண வந்தார்கள். இயேசு 5 அப்பங்களையும் 5000 பேருக்கு பகிரும் நிகழ்வை 4 நற்செய்தியாளர்களும் பதிவு செய்கின்றனர். இயேசுவை தேடி வந்த மக்களுக்கு உணவளிக்க போதிய வசதி இல்லாததால் அவர்களை அனுப்பிவிட சீடர்கள் விரும்புகின்றார்கள். ஆனால் பகிர்தலின் இறைவன் சக மனிதர்களின் பசி உணர்வை உணர வேண்டும் என விரும்புகின்றார். திரளான மக்களை அமர செய்த பின் இயேசு நடந்து கொண்ட விதம் ஒற்றுமையின் ஒரு கொண்டாட்டத்தின் அடையாளம் ஆகும். இயேசுவின் தாராள பகிர்வின் மிகப்பெரிய வல்ல செயலாகும். இந்த 5000 பேருக்கு உணவளித்த இந்த மாபெரும் அருள் அடையாளம் இயேசு பாஸ்கா விழாவின் போது ஏற்படுத்திய நற்கருணையின் முன் அடையாளம் ஆகும். பாலை நிலத்தில் பசியாய் வாடிய மக்களுக்கு மன்னாவை ஆண்டவராகிய கடவுள் வழங்கியது போல இயேசு தன்னை பின்பற்ற வந்த மக்களுக்கு உணவு தருகின்றார். வாழ்வு தரும் உணவு நானே,
உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டபோதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவே என தன்னையே எடுத்து உடைத்து கொடுக்க நன்றி செலுத்த அன்பின் பலியாக தியாகத்தின் பலியாக மாற இந்த வல்ல செயலை இறைவன் இயேசு நிறைவேற்றுகின்றார். இந்த நிகழ்வு நற்கருணையையும் நற்கருணை கொண்டாட்டத்தையும் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. இன்றைய வாசகங்கள் நமக்கு தருகின்ற வாழ்க்கை பாடம் என்ன? தேவையில் இருப்போருக்கு பசி அறிந்து உணவு வழங்க முன்வர வேண்டும். அப்போதுதான் இறைவனின் உறவிலும் இறை விருந்திலும் நாம் பங்கெடுக்கின்றோம். கடவுள் தருகின்ற நற்கருணை என்னும் அழியாத உணவை எப்போதும் பெற்றுக்கொள்ள நாம் ஆர்வம் காட்ட வேண்டும். வயிற்றிற்குரிய உணவை விட இறைவன் தருகின்ற ஆன்ம உணவை தேடி நற்கருணை பிரசன்னத்தில் இறைவன் முன் அமர்ந்து இறை திட்டத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். இறுதியாக திருப்பாடல் 81:16 உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன், உங்களுக்கு மலைத்தேனால் நிறைவளிப்பேன் என்றவரே எங்கள் அன்பின் இறைவா, இந்த உலகில் வாழும் அனைவரும் பசி மறந்து பகிர்வில் இன்புற்றிருக்க அருள் தாரும். எங்களுக்கு தளராத தாராள உள்ளத்தை கொடுத்து நன்றியுணர்வுடன் பிறரின் நிலை அறிந்து உதவி புரியும் மனதை தாரும். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.